So good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜிஎஸ்டி 2.0. அதில் என்ன புதுசாக சேஞ்சஸ் வந்திருக்கு, அது என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு கணேசமூர்த்தி சார் வந்துட்டு ஒரு செஷன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் செஷன் அதை எப்படி நம்ம டேலியில் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் கணேசமூர்த்தி சார். சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார் நீங்கள். ஓகே, தேங்க்யூ மேம். இப்போ வந்து நம்ம குட்ஸை சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறது இல்லை. மொத்தம் 98 சாப்டர் இருக்குது. சாப்டர் நம்பர் 1 லைவ் அனிமல்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட். இதில் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் ஹார்சஸ் மட்டும்தான் 12% இருந்தது. இப்போ அதை 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாமே நில்லு தான். சாப்டர் 01 ஃபுல்லி எக்ஸம்டட் அதர் தென் லைவ் ஹார்சஸ். ஓகேங்களா? லைவ் ஹார்சஸ் 5% ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. அடுத்து சாப்டர் 2 மீட் அண்ட் எடிபிள் மீட். மீட்னா என்ன? கறி, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரீ பேக் பண்ணி லேபிள் பண்ணியிருந்தா 5%, இல்லைன்னா நில். ஓகேங்களா? ஸோ சாப்டர் 2 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3. சாப்டர் 3 வந்து ஃபிஷ். முன்னாடி பார்த்தது வந்து மத்த கறி, இது வந்து மீன் கறி, அவ்வளோதான். கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரீ பேக் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தா 5%, இல்லைன்னா எக்ஸம்ட். அடுத்து சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ரொடியூஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், பறவைகள், அதோட முட்டை, ஹனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒரு அனிமல்லேருந்து வரக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே, ஒரு விலங்கிலிருந்தோ பூச்சியிலிருந்தோ வரக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே சாப்டர் 3ல வரும். பாலும் ஒரு விலங்குலேருந்து தானே வருது. பறவையோட முட்டை, ஹனி, அதுவும் ஒரு பூச்சியிலேருந்து தான் வருது. ஸோ இதெல்லாம் சாப்டர் 3ல கவர் ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லிட்டு போக போகிறேன். ஸோ அதில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மில்க் எல்லாமே எக்ஸம்டட் நமக்கு தெரியும். இந்த அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க்குங்கிறது 5% இருந்தது, இப்போ நில் ஆக்கிட்டாங்க. அடுத்து கண்டென்ஸ்டு மில்க்கும் 5% 12% இருந்தது, இப்போ நில் ஆக்கியிருக்காங்க. சாரிங்க, நான் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன். இது நில்லு தான், டவுட் இல்லை. உங்களுக்கு இதில் எதெல்லாம் டவுட் வருதோ அதெல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9 அண்ட் 10 இதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக ஹெச்எஸ்னோ இல்லை அந்த டெஸ்கிரிப்ஷனோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்தாலும் தாராளமாக எனக்கு சேட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வெர்ஷன் கொடுக்குறப்போ அதை அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கும் இப்போ 5%, சாரி, எக்ஸம்ட் ஆயிருக்கு. சாரி, எக்ஸம்ட் ஆகலை, 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? 0402 வந்து 5%. அடுத்து வேற என்ன சேஞ்சஸ்னா, கர்டு, லஸ்ஸி, பட்டர் மில்க்கு, இதெல்லாம் வந்து ப்ரீ பேக் லேபிள் இருந்ததுன்னா 5% இருந்தது. இப்போ அது எல்லாமே நில் ஆக்கிட்டாங்க. நீங்கள் பாக்கெட்டில் போட்டு விற்றாலும் சரி தயிர, இல்லை லஸ்ஸியாக நீங்கள் கொடுத்து பாக்கெட் கொடுத்தாலும் சரி, அப்படியே எடுத்து கொடுத்தாலும் சரி, வெண்ணெயை பாக்கெட்டில் போட்டு கொடுத்தாலும் சரி, அப்படியே கொடுத்தாலும் சரி, எக்ஸம்ட். ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி பட்டர். பட்டர்னா என்ன சொல்லுவோம்? பட்டர் மில்க்னா மோர். பட்டர்னா வந்து வெண்ணெய். வெண்ணெய் வந்து 12% இருந்தது, இப்போ வந்து 5% குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சீஸ். சீஸ் 12% அப்படியே தான் இருக்கு. சென்னா அண்ட் பன்னீர் 12%லேருந்து 5% குறைச்சிருக்காங்க. சீஸ் வந்து 18 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீஸ் மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கு. ஏன்னா 12 இப்போ கிடையாது இல்லையா? ஒன்று 5 மாறி இருக்கணும், இல்லை 18 இருக்கணும். இதை நான் மார்க் பண்ணி வச்சேன், இன்னும் அதை கிளியராக செக் பண்ணல. ஓகே. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி கொடுக்குறேன். இல்லை இப்பயே நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்? இப்படி ஒரு டவுட் வந்ததுன்னா எப்படி பார்க்கணுங்கிறத இப்பயே சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 எடுக்கணும். ஸோ இந்த அட்டைக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன், ஜிஎஸ்டி ரூல்ஸ், ஈவன் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 கூட கம்ப்ளீட்டாக செக்ஷன் வைஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ செக்ஷன் வைஸ் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஸோ ஓல்டு ஆக்ட்டுக்கும் நியூ ஆக்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த டேக்ஸ் ஸ்டடி டியூ டேட் முடிஞ்சதும் அதையும் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ செக்ஷன் 246னா அஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஒரு கிளிக்கில் லைவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025. ஓகே. ஸோ நான் இதை எடுக்கும் போது சொல்லணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்க வந்தோம்? ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே இருக்குது? ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 சிடிஆர், சென்ட்ரல் டேக்ஸ் ரேட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ நமக்கு அந்த சீஸுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதை எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சிஹெச்இ ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகே. ஸோ ஒரே ஒரு மேட்ச் வருது. ஸோ இப்போ சீஸ் அதர் தென் பன்னீர் எங்கே வச்சுருக்காங்க? 5% தான் வச்சிருக்குங்க. ஸோ நான் புக்கில் போட்டதும் கரெக்ட் தான். அதை மார்க் பண்ண திருப்பி செக் பண்ணாமல் அனுப்பிட்ட போல இருக்கு. ஸோ 12% இருக்கக்கூடிய சீஸ் வந்து 5% ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் எப்படி செக் பண்ணேங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த புக்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலும் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணக்கூடியது நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஏஐயில் கூகுளில் போடுறது வேற வெப்சைட்டில் சொல்கிறத கூட கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. என் புக்கையுமே சொல்கிறேன், நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா இதை பார்த்துட்டு இது உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா இப்போ எப்படி ஒரு டவுட் வந்துச்சு, சீஸ் 12 5 18 டவுட் வந்துச்சு இல்லையா? ஏன்னா அதர் தென் சென்னா பன்னீர் நானே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணாமல் பப்ளிஷ் பண்ணிட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி 5% கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை மட்டுமே நீங்கள் நம்பி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சீஸ் 5% நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் 18 இருக்குங்கிற பட்சத்தில் லாஸ் யாருக்கு? உங்களுக்கோ இல்லை உங்களோட கிளைண்ட்டுக்கு தான். எப்பவுமே எந்த ரீட்டெயிலை எங்கே பார்த்தாலும் அதோட ஒரிஜினல் சோர்ஸ் எங்கேருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி பார்க்கறது தான் சரியான மெத்தட். ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் எவ்வளவுதான் பெர்ஃபெக்டாக இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்சவங்களா இருந்தாலும் 1-2 கிளரிக்கல் மிஸ்டேக் வர்றது சாதாரணம். ஓகேங்களா? ஏன்னா இதை நாங்கள் பிரிண்ட் எடுத்து ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் இருக்கிற மிஸ்டேக்லாம் கிளியர் பண்ணி செகண்ட் ரிவ்யூவில் இருக்கிற மிஸ்டேக்லாம் கிளியர் பண்ணி மிஸ்டேக்கே இல்லைன்னு நினச்சி தான் கொடுத்தோம். இப்போவும் மிஸ்டேக் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து எம்டியாக இருந்துச்சு இல்லையா? அந்த கண்டென்ஸ்டு மில்க்குக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னங்கிறது இல்லை பார்த்தீங்களா? இது ஒரு ஓவர் சைட் ஆயிருக்கு. இட் ஹேப்பன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ சென்னா ஆர் பன்னீர் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ பேக்டு ப்ரீ பேக்டு அதர் தென் ப்ரீ பேக்டுன்னு இருந்தது. 5 நெல்லுன்னு இப்போ எல்லாமே நெல்லு தான். ஒரு பறவையோட முட்டை அது எப்படி இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா எக்ஸம்டடு, இப்போவும் எக்ஸம்டட் தான். மில்க் கேக்கா? மில்க் கேக்குனா ஸ்வீட் ஐட்டம் 5%. எல்லா ஃபுட் ஐட்டமும் கிட்டத்தட்ட 5%க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேட் எக் முட்டை முட்டை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரையாவோ இல்லை குக் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ கொடுத்தீங்கன்னா 5% இருந்தது, அது அப்படியே 5% தான் இப்போவும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ரெஸ்டாரண்ட்டில் வருது. இட்லி தோசை பேட்டர் ஆரம்பத்துலேருந்தே 5 தான், இப்போவும் 5 தான், எதுவும் மாறல. இட்லி தோசை பேட்டர்னா என்னென்னா, நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கடையில் மாவு வாங்குவோம் இல்லையா? என்ன மாவு? அது ஈரமாக இருக்கும், கிரைண்டரில் அரைச்சி அப்படியே கட்டி வச்சுருப்பாங்க. அது இட்லி தோசை பேட்டர் 5%, இப்போவும் 5% தான். இதே வந்து இட்லி தோசை பேட்டர் மிக்ஸ்னே இருக்கும், வெறும் பொடி தான் இருக்கும். அதை நீங்கள் வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி கலக்குனீங்கன்னா அது இட்லி தோசை பேட்டராக மாறும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கு 18% இருந்தது, இப்போ அதுவுமே 5% மாறிடுச்சு. ஓகேங்களா? நேச்சுரல் ஹனி 5% இருந்தது, இப்போவும் அதே தான். ப்ரீ பேக் லேபிளாக இருந்ததுன்னா, இல்லை நீங்கள் ப்ரீ பேக்கே பண்ணல அப்படியே சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எக்ஸம்டடு. ஓகேங்களா? வேற என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? அடுத்து வந்து சாப்டர் 4 அவ்வளோதான். சாப்டர் 5 சர்பத்து 5%. 2106 தானே சொல்றீங்க? 18% இருந்தது, இப்போ 5 மாறிடுச்சு. பின்னாடி பார்ப்போம். சாப்டர் 5ல எதுவும் மாறவில்லை என்று நினைக்கிறேன். சாப்டர் 5 என்னன்னா அனிமல் ஒரிஜின். ஸோ அனிமல்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதோட ஹேரு, வேற என்ன கொடுத்துருக்காங்க, அதோட தோல், கொம்பு, இந்த மாதிரி ஐட்டம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. சாப்டர் 5 நோ சேஞ்சஸ். சாப்டர் 6 வெஜிடபிள் ப்ராடக்ட், சாப்டர் 6ல வரக்கூடிய எல்லாமே எக்ஸம்ட், நோ சேஞ்சஸ். சாப்டர் 7 எடிபிள் வெஜிடபிள்ஸ், சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் அதர் ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ். ரூட்ஸ்னா வேறு, டியூபர்ஸ்னா தண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ், ரூட்னா என்ன சொல்ல, பீட்ரூட்னா ரூட் தான். ஓகேங்களா? அது வேறு தான், வேறு தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சேஞ்சஸ் சாப்டர் 7ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. இந்த இங்கே ஒன்று விட்டு போயிருக்கு.
இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல வந்து ட்ரைட் நட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸ் இதெல்லாமே 12ல இருந்தது. இப்ப 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த பிரேசில் நட்ஸ் அப்படிங்கிறது 12% இருந்தது. இப்ப 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாரி மத்த பிஸ்தா, வேற என்ன சொல்றது? செஸ்ட்நட்ஸு, ஆல்மண்ட்ஸ், பாதாம் இதெல்லாமே 12ல இருந்தது. இப்ப 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற என்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, டேட்ஸ் பேரிச்சம்பழம் வந்து 12% இருந்தது. இப்ப 5% இந்த பேரிச்சம்பழம், ஃபிக்னா அத்திப்பழம், பைனாப்பிள், அவகாடோ, குவா, மேங்கோ இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரையா இருக்கிற பட்சத்தில் 12% இருந்தது. இப்ப 5ஆ குறைஞ்சிருக்கு. அதே மாரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் சிட்ரஸ் ஃப்ரூட்னா என்னது? புளிப்பா இருக்கக்கூடிய ஐட்டம் சொல்லலாம். ஆரஞ்சு, மேண்டரின்ஸு, கிரேப் ஃப்ரூட்டு இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் 12% இருந்தது. 5% ஆயிருக்கு. அதாவது ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் ஆ கடைக்கு போனோம்னா நம்ம வாங்குவோம் இல்லையா? அந்த மாரி ஐட்டம்லாம் 12ல இருக்கிறது எல்லாமே 5ஆ குறைஞ்சிருச்சு. சாப்டர் 7ல. அதே மாரி ஃப்ரூட்ஸ் ட்ரைடு மத்த எந்த ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, அத ட்ரை பண்ணி சேல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 12% இருந்தது. இப்ப 5%ஆ ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 9. சாப்டர் 9ல வந்து காஃபி, டீ, மேட் அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாம் சாப்டர் 9ல வருது. ஜாப் ஒர்க் ஃபார் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் வந்து அதே 12% இருந்தது சார். இப்ப 18%. முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்க லேட்டா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். 18% ஆயிருக்கு. சாப்டர் 9ல வந்து காஃபி, டீ, மேட் அண்ட் ஸ்பைசஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்சஸ் மட்டும் சொல்லிட்டு போயிரலாம். 98 சாப்டர ஃபுல்லா பார்க்க முடியாது. சாப்டர் 9ல வந்து நோ சேஞ்சஸ் இப்போ வரைக்கும். சாப்டர் 9ல நோ சேஞ்சஸ். சாப்டர் 10 வந்து செரல்ஸ். செரல்ஸ்னா என்னது? ஆ பயிறு வகைகள்னு சொல்லலாமா? தானிய வகைகள். ஸோ இந்த தானிய வகைகள்லயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. ஸோ ப்ரீவியஸ் ரேட் என்னவோ கரண்ட் ரேட்டும் அப்படிதான். ஸோ சாப்டர் 10 உங்க HSN 10ல ஸ்டார்ட் ஆகுதா? நோ சேஞ்சஸ். 99.99% வந்து நாங்க பெர்ஃபெக்ட்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கிராஸ் செக் நீங்க நோட்டிஃபிகேஷனோட பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட சேஃப்டிக்கு. சாப்டர் 11 வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மில்லிங் இண்டஸ்ட்ரி. மில்லிங் இண்டஸ்ட்ரினா மாவுன்னு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ கோதுமை மாவு, அரிசி மாவு, மத்த தானியங்களோட வரக்கூடிய மாவு இதெல்லாம் சாப்டர் 11ல ஆகுது. இதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மால்ட் எல்லாம் 18% இருந்தது. இப்ப 5% ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி ஸ்டார்ச்சஸ், இன்சுலின், இனுலின் இதெல்லாம் வந்து 12% இருந்தது. இப்ப 5% ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த 2 ஐட்டம் தவிர வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்ல. சாப்டர் 11ல இது 2 மட்டும் தான் சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் ஆனத மட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருந்தா, மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த இஷ்யூல வந்து நான் இத வந்து சேஞ்சஸ் ஆறத மட்டும் நான் உங்களுக்கு கலர் பண்ணி குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 12. சாப்டர் 12ல வந்து ஆயில் சீட்ஸ். அதாவது ஆயில் தயாரிக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது? ஒரு ஆ சீட்ஸ்னா வெஜிடபிள்ஸ்லேருந்து வரக்கூடிய ஐட்டம் தான். அதாவது ஒரு பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஐட்டம் தான். ஆனா அத வச்சு வந்து ஆயில் தயாரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கடலை. வேர்க்கடலை வந்து ஒரு வெஜிடபிள் ப்ராடக்ட் தான் ஒரு வகையில சொல்லப்போனா. ஆனா வந்து இது வந்து ஆயிலுக்கு சீடாக பருப்புன்னு வந்து தமிழ்ல போட்டிருக்காரு ரபிக் ராஜா சார். ஸோ வந்து அதெல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் சோயாபீன், கிரவுண்ட் நட்ஸ்னா நிலக்கடலை, கொப்பரை தேங்காய். கொப்பரை கூட வந்து இப்போ ஆயிலுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இல்ல. கொப்பரை கூட ஆயிலுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கீங்க. ஓகே. தேங்க் யூ. ஸோ இதெல்லாம் வந்து சாப்டர் 12ல கவர் ஆகுது. இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நோ சேஞ்சஸ் இப்போ வரைக்கும். நோ சேஞ்சஸ். சாப்டர் 12ல நோ சேஞ்சஸ். சாப்டர் 13ல என்ன வருதுன்னா, லாக்கு, கம்ஸ், ரெசின்ஸ், அதர் வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கக்கூடிய அதர் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HSN 1302. சார் மற்றவங்களை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. சார் யாரு? பழனிசாமி, சுப்புசாமி மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
சாப்டர் 13ல வந்து என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HSN 1302, அதாவது வெஜிடபிள் சாப் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ஐட்டம் ஓகேங்களா. அகர் அகர். ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக எனக்கும் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய HSN, ஃபார் எக்ஸாம்பிள் அது HSN அகர் அகர் அப்படிங்கிறது ஒரு வெஜிடபிள் ப்ராடக்ட், வெஜிடபிள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த என்ன சொல்கிறது, ஸோ இந்த வகையான ப்ராடக்ட் எல்லாம் 1302ல கவர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்லாம் 18% இருந்தது. இப்போ 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 13ல இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான். லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தவுட் ஐடிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ஐடிசி வித்தவுட் ஐடிசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து குட்ஸுக்கு கிடையாது. ஏன் சொல்றேன்னா எக்ஸாம் குட்ஸ் ஐடிசி கிடையாது. எல்லா டாக்ஸபிள் குட்ஸுக்கும் நீங்கள் ஐடிசி எடுத்துக்கலாம். எந்த இடத்துலையும் டாக்ஸபிள் குட்ஸுக்கு ஐடிசி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. சர்வீசஸ்க்கு மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம முன்னாடியே சர்வீஸ் பார்த்துட்டோம். அதில் கிளியராக எதுக்கு ஐடிசி இருக்குது எதுக்கு ஐடிசி இல்லைன்னு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் அந்த லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது சாப்டர் 14 வெஜிடபிள் பிளேட்டிங் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் சாப்டர் 14ல என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடி ரேப்பர் லீவ்ஸ், டெண்டு லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 18% இருந்தது 5 குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கத்தா, இதுவும் பீடி தயாரிக்கக்கூடிய ஒரு இலை தான். ஸோ அது 18% இருந்தது, அது 5 குறைச்சிருக்காங்க. சாப்டர் 14ல இது 2 மட்டும்தான் சேஞ்சஸ். அடுத்து சாப்டர் 15 அனிமல் ஆர் வெஜிடபிள் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். இதில் தான் வந்து எல்லா வகையான எண்ணெய்களும் வரும். அது அனிமல்ல இருந்து எடுத்தாலும் சரி, இல்லை வெஜிடபிள்ல இருந்து எடுத்தாலும் சரி, எல்லா ஆயிலும் வந்து 12 இருந்தது எல்லாமே 5க்கு மாறிடுச்சு. ஸோ சாப்டர் நம்பர் 15 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு 5% தைரியமாக நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம். 18% இருந்த கிளிசரால், க்ரூட் ஆயில் இதெல்லாமே கூட 18லேருந்து 5 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெஜிடபிள்லேருந்து தயாரிக்கக்கூடிய வேக்சஸ், பீ வேக்சஸ், இன்செக்ட் வேக்சஸ், இந்த மாதிரியான வேக்சஸும் 18லேருந்து 5 குறைஞ்சிருச்சு. சாப்டர் 15 15ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா ஹெச்எஸ்எனும் 5% கண்ணை மூடிட்டு சொல்லலாம். சாப்டர் 16 இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மீட் ஆர் ஃபிஷ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சாப்டர் 3 பார்த்தோம்னு நினைக்கிறேன். சாப்டர் 3 ஆர் 2, மீட் 2 அண்ட் 3 ரெண்டுமே. மீட் ஃபிஷ்ஷுக்கு தனித்தனியாக இருந்தது. அது வந்து ஃப்ரெஷ் மீட். ஓகேங்களா. இது அந்த மீட்டை வச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ரேட் வந்து 12% இருந்தது. சாப்டர் 16 ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லாமே 12 இருந்தது. இப்போ எல்லாமே 5. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடுறேன். சாப்டர் 17 என்ன, சுகர் அண்ட் சுகர் கன்ஃபெக்ஷனரி. சுகரோ அல்லது சுகரில் சர்க்கரையோ இல்லை சர்க்கரையில் செய்யக்கூடிய மிட்டாய்களோ, அவ்வளோதான். சாப்டர் 17ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா ரிஃபைன்டு சுகர், ஆல் குட்ஸ் இன்க்ளூடிங் ரிஃபைன் சுகர், சுகர் கியூப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா 12 இருந்தது. இப்போ 5% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கெமிக்கலி பியூர் லாக்டோஸ், மால்டோஸ், குளுக்கோஸ் இதெல்லாமே 18 இருந்தது. சுகர் சிரப்பு இது எல்லாமே இப்போ 5 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆர்டிஃபிஷியல் ஹனி 18% தான். முன்னையும் 18 தான், இப்போவும் 18 தான். சுகர் பாயில்டு கன்ஃபெக்ஷனரி, ஒரு சுகரை பாயில் பண்ணி அதுலேருந்து மிட்டாய் தயாரிச்சாங்கன்னா அது 12 இருந்தது. இப்போ 5 குறைச்சிட்டாங்க. மற்ற எல்லா மிட்டாயுமே 18 இருந்தது எல்லாமே 5 குறைஞ்சிருச்சு. சாப்டர் 17 எல்லாமே 5%. ஜாகரி மட்டும், வெல்லம் மட்டும் எக்ஸம்டடு. மீதி எல்லாமே 5%. ஆர்டிஃபிஷியல் ஹனி மட்டும் 18. ஸோ சாப்டர் 17 எடுத்துட்டா 3 ஐட்டம் தான். ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஈஸியாக இருக்கும். சாப்டர் 18 கொக்கோவோ அண்டு கொக்கோவோ ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து கோகோ பீன்ஸ், கோகோ ஷெல், கோகோ பேஸ்ட் இதெல்லாமே 5, ஆல்ரெடி 5 தான். அது கோகோ பட்டர், ஃபேட்டு, ஆயில், கோகோ பவுடரு, சாக்லேட்டு இதெல்லாமே 18 இருந்தது. இப்போ எல்லாமே 5 ஆயிருச்சு. ஸோ 18 சாப்டர் 18 எடுத்துட்டா எல்லாமே 5% தான். இந்த எக்ஸல் ஷீட் எந்த வெப்சைட் ஷீட்லையும் நான் எல்லா குரூப்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மீட்டிங் முடிகிறப்போ சாட் பாக்ஸில் போடுவேன். தயவு செஞ்சு இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா என்னோட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் டேலி கிளாஸ் ½ இருக்கும்.
நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். மணி இப்போ 3:49 ஆயிடுச்சு. சாப்டர் 19 தான் வந்திருக்கும். சாப்டர் 19 வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் செரல் ஃப்ளோர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி செரல் அண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம். இப்போ அந்த செரல், ஃப்ளோர், மில்க் இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாப்டர் 19ல கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து சாப்டர் 19ல என்னென்ன ரேட் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மால்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ வந்து மால்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் 1901ல வரது எல்லாமே 18% இருந்தது. 1901ல 18% இருந்தது. இப்போ எல்லாமே 5%ஆ மாத்திட்டாங்க. அதே மாதிரி சேமியா அதே ரேட் தான். பாஸ்தா 12% இருந்தது. பாஸ்தா, நூடுல்ஸ், மக்ரோனி அது சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாமே வந்து 12% இருந்தது. இப்போ 5% ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? வேற என்ன? 1904ல இந்த கார்ன்ஃப்ளாக்ஸு, பக்லர் வீட்டு, வேற எல்லா ப்ரிப்பேர்டு ஃபுட்ஸுமே வந்து நமக்கு 18ல இருந்தது. 5ல ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி கேக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பேக்கரி ஐட்டம்ஸ்னா கேக் சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாமே 18 இருந்தது. வேஃபரு, ரைஸ் பேப்பரு, அந்த மாரி பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே 18ல இருந்த ஐட்டம் எல்லாமே 5க்கு மாறிடுச்சு. அதாவது கேக், பேஸ்ட்ரி, பிஸ்கட் இதெல்லாமே. பிஸ்ஸா பிரெட் வந்து 5% இருந்தது. இப்ப எல்லாமே வந்து ஈவனா இருக்கணும். பிரெட் ஐட்டம் எல்லாமே ஈவனா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அத எக்ஸம்ட் ஆக்கிட்டாங்க. அதே மாரி சப்பாத்தி, கக்ரா, அ ரொட்டி இதெல்லாமே நில் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து என்னது? அன்ஃப்ரைடு அன்குக்டு ஸ்நாக் பெல்லட்ஸ். எனக்கு வந்து ஒரு கொரி இருக்கு. ஆக்சுவலா ஷார்ட்டாவே போடலான்னு இருந்தேன். இந்த சப்பாத்தி, ரொட்டி இதெல்லாம் வந்து எக்ஸம்ப்ட்ன்னு சொல்றீங்க. எல்லாருமே இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரெஸ்டாரண்ட்ல கொடுக்கக்கூடிய சப்பாத்தியும், பரோட்டாவும் எக்ஸம்ப்டடா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சப்ளை ஆஃப் அ அதாவது ரெஸ்டாரண்ட்ல உணவு பரிமாறுறது வந்து சப்ளை ஆஃப் சர்வீஸ். சப்ளை ஆஃப் சர்வீஸுக்கும் இந்த சப்பாத்தி, ரொட்டி நில் ஆனதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட வியூ. நான் அத ஒரு ஷார்ட்டாவும் தனியா போட்டு மத்தவங்ககிட்ட ரிவ்யூ கேட்கலான்னு இருந்தேன். இவங்க சொல்லக்கூடியது வந்து ஆ 2106லயும் 1905லயும் கவர் ஆகக்கூடிய சப்பாத்தி, ரொட்டி, குட்ஸ். இவங்க சொல்லக்கூடியது குட்ஸ தான் நில் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் சர்வீஸுக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ்ல வரக்கூடிய நீங்க சப்பாத்தி ஆர் பரோட்டாவ நீங்க வித் குழம்போட கட்டி குடுக்குறீங்கன்னா, அது 5% சர்வீஸ்ல தான் வரும். இல்ல அங்க உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு பண்றீங்களோ, அது 5% சர்வீஸ்ல தான் வரும். அப்படிங்கிறது என்னோட வியூ. ஓகேங்களா? அடுத்து. வேற வந்து சாவரி ஆர் சால்ட்டட் சாவரி ஆர் சால்ட்டட்னா என்ன சொல்றது? பேக்கரியில இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஐட்டம்லாம் 12% இருந்தது. HSN 1905ல வரக்கூடியது. இது எல்லாமே இப்ப 5%ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சாப்டர் 20.